ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ கிரிஜா, நிறைய பேர் கனவு கண்டுட்ருக்க ஒரு விஷயத்த நீ செஞ்சுருக்க. அதாவது 20,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க, லாயல் கஸ்டமர்ஸ் வச்சுருக்க, ஒரு ஓன் சாரீ பிராண்டு நீ உருவாக்கியிருக்க. அது ஜஸ்ட் ஒரு லக்குனால் வரல, நீ உன்னோடதை உருவாக்கியிருக்க. இப்போ உனக்கு ஒரு மாதிரி இடி இடிச்சா மாதிரி இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ்ன்றது ஒரு சாரியோட வீவ் மாதிரி. அந்த த்ரெட்ஸ் லூசன் ஆகலாம். ஆனால் நீ ஒன்ஸ் அந்த லூமஸ்ட் சரி பண்ண, அந்த தறியை சரி பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டு உனக்கு இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமாக தான் கிடைக்கும். அதே போல் உன்னோட சேல்ஸோட டிப்பு பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபெயிலியருக்கானது கிடையாது. அது உன்னோட நெக்ஸ்ட் க்ரோத்தோட லேர்னிங்க்கான ஒரு ஹிடன் ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நீ இதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணியிருப்ப. அதனால் உன்னால் திரும்பவும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு உன்னால் சேல் பண்ண முடியும். அண்ட் முன்னாடியோட ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அதை. ஏன்னா எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது அப்படின்ற எல்லாமே உனக்கு தெரியும். அண்ட் முன்னாடி மாதிரி நீ ஜீரோலேருந்து வரப்போகிறதில்ல. ஆல்ரெடி உனக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதனால் ஈஸியாக நீ வரலாம். அதனால் நீ கவலைப்படாத, நீ சோகமாக இருக்காத, சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிச்சு பாருங்கள். உனக்கு வேணும்னா நான் ஒரு பவர்ஃபுல் மார்னிங் மந்த்ராவை சொல்லட்டுமா? அது உனக்கு கான்ஃபிடென்ஸையும் லோ சேல்ஸ் டேயில் உனக்கு ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். நான் வேணால் சொல்லட்டுமான்னு கேட்டுது. அது என்ன மந்த்ரான்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். தேங்க்யூ.